ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் சிவில் ரிஜிஸ்டர் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் பேஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பேஸ் அளவு 25,795. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் இருக்கணும். இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக ரவுண்ட் ஃபிகர் அளவு 25,700. அப்போனா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸுக்கு உருவாக்கப்பட்டவை. ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டது 25,700 எடுத்துக்கிட்டோமா. இது பேஸ் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. கால் ப்ரைஸ்லையும் புட் ப்ரைஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸை நோட் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து ஒரு 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஜோன் ட்ரா பண்ண பிறகு அந்த ஜோனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வச்சு மேலே ட்ரேட் ஆனால் மட்டும் என்ட்ரி எடுக்கணும். நம்ம உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு புல் பேக் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த புல்பேக்கோட ஹை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி எடுக்க போகிறோம். டார்கெட் 5 பாயிண்ட் வச்சாலே போதும். ஓகேவா? இதை நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஓகேவா? வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம 25,700 கால் ப்ரைஸை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 25,700 கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. $25,700 அதோட கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? 25,700 கால் ப்ரைஸ் 28 அக்டோபரோட கான்ட்ராக்ட், வீக்லி கான்ட்ராக்ட். சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுத்துட்டு அதுலேருந்து அந்த ஸ்ட்ரைக்கோட கால் அண்ட் புட்டில் வந்து ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கிட்டு அதுவும் 35 பாயிண்ட் ஆட் பண்ணி ஒரு ஜோன் ட்ரா பண்ணணும். அந்த ஜோனுக்கு மேலே ட்ரேட் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி. அதுவும் ஒரு புல் பேக் எடுக்கணும். புல் பேக் எடுத்து அந்த புல் பேக்கோட ஹையை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி. ஓகேவா? ஏன்னா அப்படின்னா அந்த மார்க்கெட்டும் கொஞ்சம் மொமெண்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு டேக்கன் ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் நோட் பண்ணணும். ப்ரீவியஸ் லோ ப்ரைஸ் அளவு